புனித சீசரியஸ். இவர் ஆரம்ப கால தேவாலயத்தின் சிறந்த போதகர், ஆயர் மற்றும் இறையியலாளர் ஆவார். இவர் பர்கண்டிஸில் உள்ள சாலோன்ஸில் பிறந்தார். இவரது பெற்றோர் குறைந்தபட்ச கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர்கள். சீசரியஸ் தனது குழந்தை பருவத்திலிருந்து விசுவாசத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். இது குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்தியது. இவர் 17 வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார். கிட்டத்தட்ட 400 மைல்கள் தொலைவில் உள்ள லெரென்ஸில் உள்ள புகழ்பெற்ற மடாலயத்திற்கு சென்றார். அங்கு சுமார் 10 வருடத்தில் ஒரு துறவியாக ஆனார். பரிசுத்த வேதாகமத்தை படித்தார் மற்றும் துறவற வாழ்க்கை முறையில் தேர்ச்சி பெற்றார். இவர் கடுமையான உணவு மற்றும் தவங்களில் ஆர்வம் கொண்டிருந்ததால் இவர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டார். உடல் ரீதியாக குணமடைய ஆர்லஸுக்கு அனுப்பப்பட்டார். அங்கு இவர் ஆயர் ஈனோஸுடன் நெருங்கிய நட்பு கொண்டார். ஆயர் இவரை ஒரு டீக்கனாகவும் பின்னர் ஒரு பாதிரியராகவும் நியமித்தார். அங்குள்ள கிறிஸ்தவ மக்கள் இவரை மிகவும் விரும்பினார். மேலும் இவர் அருகிலுள்ள மடத்தை சீர்திருத்துவதில் வெற்றியும் பெற்றார். 502 ஆயர் ஈனஸ் இறந்தபோது சிசரியஸ் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உடனடியாக இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க தொடங்கினார். இவர் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை மீட்க போராடினார். துன்பப்பட்ட மக்களுக்கு உதவினார். 2 முறை அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக மற்றும் ஆஸ்ட்ரோகத் அரசன் தியோடரிக் ஆகியோரின் விரோதத்தால் இவர் நாடு கடத்தப்பட்டார். 2 முறையும் இவர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டது. இவர் 511 ராவணாவில் அரசன் தியோடரிக்கை சந்தித்தார். ஆயர் சீசரியஸ் ஒரு சீர்திருத்தவாதி. ஒவ்வொரு நாளும் ஆர்லஸ் தேவாலயங்களில் தெய்வீக பாடல் பாடப்பட வேண்டும் என்று இவர் கோரிக்கை விடுத்தார். இந்த பழங்கால நடைமுறையானது ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் பிரார்த்தனைகளை சொல்வதாகும். மேற்கத்திய துறவரத்தின் சிறந்த முன்னோடியான நர்சியாவின் புனித பெனடிக்டின் சமகாலத்தவராக இருந்தார். சிசரியஸ் தனது திறமையை நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்தினார். இவர் அறிவித்த 200க்கும் மேற்பட்ட பிரசங்கள் இன்னும் உள்ளன. மேலும் இவர் பெண்களுக்கான மத விதியை ஏற்றினார். பூமிக்குரிய அனைத்து அழகுகளை நிராகரித்து அடக்கமாக வாழ்வதை ஊக்குவித்தார். இவர் ஆர்லஸ் அருகே பெண்களுக்காக ஒரு கான்வென்டை கட்டினார். இது இவரது சகோதரி புனித சிசேரியாவால் நிர்வகிக்கப்பட்டது. மேலும் அவர் இறக்கும் போது அதில் 200க்கும் மேற்பட்ட கன்னியாஸ்திரிகள் இருந்தனர். பிஷப் சிசேரியஸ் ஆகஸ்ட் 27, 536 அன்று செயின்ட் ஜான்ஸ் கான்வென்டில் இறந்தார். இவரது காலத்தில் மிகவும் மரியாதைக்குரிய ஆயர் ஆவார். புனிதர்களின் போதனைகளால் இவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர். புனித அகஸ்டின் தார்மீக விஷயங்களை பற்றி மக்களுக்கு கற்பிப்பதற்காக பாதிரியார்கள் அடிக்கடி பிரசங்கிக்க வேண்டும் என்றும் இவர் வாதிட்டார். ஆயர்கள் துறவிகள் போல் எளிமையாக வாழ வேண்டும் என்றும் செழுமையான விருந்துகள் மற்றும் அரண்மனை தோட்டங்கள் போன்றவற்றை தவிர்த்திட வேண்டும் என்றும் இவர் போதித்தார். இவரது விழா ஆகஸ்ட் 27 ஆகும். நற்செய்தி பணியை தன் வாழ்நாள் முழுவதும் ஆற்றி இறை இயேசுவுக்காக வாழ்ந்த இப்புனிதரை போன்று நாமும் இறை இயேசுவுக்காக வாழ்வோம். அதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவனின் இறை அருளை நிறைவாய் பெறுவோம். புனித சிசரியஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.